சொல்லியா? கமுதி பைபாஸ்ல ரோந்து பணிக்கு வந்தையா. 2 மணி நேரமா தேடணும் ஐயா. எஸ்பி ஐயாவை காணோம். என்னையா சொல்ற? கமுதி செக் போஸ்ட் எல்லா கேப்பும் லாக் பண்ணேன். ஒரு வண்டி மிஸ் ஆகக்கூடாது. விடியதுக்குள்ள என்னங்கிற எனக்கு ரிசல்ட் வரணும். டேய் வாங்கடா, கார் வருது. தெரியல, நானும் வரேன். எங்கடா அவனுங்க? டேய் வாங்கடா. மட்டி என்ன அதிகாரத்தில் ஆடிட்டு இருந்தான். அதான் அண்டகம் பண்ணி நான் அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன். டேய் அந்த பின்னாடி வர திறங்கடா. டேய் போங்கடா. ஏல போலீஸு எந்திரே. டேய் அவன் கால் கட்ட அவுத்து விடுங்கடா. எவனை சும்மா விட கூடாதுடா. நடக்க விட்டு கொண்டு போய் தான்டா கரை சேர்த்தான். எந்திரல எந்திரி. அவன் வாயில் இருக்கிற துணி எடுக்கடா. அமீர், நீ பண்றது நல்லா இல்ல. என் பவர் தெரிஞ்சும் நீ தப்பு பண்றடா. டேய் நீ யாரு, உன் பவர் என்ன, எல்லா ஹீரோவும் எனக்கு தெரியும்டா. ஏய் நீ என்ன தொடல, என் அதிகாரத்தை தொட்டுட்ட. என்ன பண்றான்னு பாருடா. ஆக போறவனுக்கு என்னடா வீராப்பு. டேய் அவனை இழுத்துட்டு போங்கடா. சாதி விட சாக்கடைய. டேய் எஸ்பி, அதிகாரம் இருந்தா என்ன ஆண்டவனா? நான் ஆண்டவன் இல்லடா, ஆண்டாண்டு காலமா அடக்கி ஆண்ட வம்சம்டா. நாங்க வைக்கிறதா இங்க சட்டம். ஓ அவ்வளவு பெரிய புடுங்கியா நீ? அதிகாரம் இருக்குங்கிற ஆணவத்துல பேசுறேன். டேய் சட்டத்தை விடுங்கடா. சமூக நீதிக்காக போறேன்ன அந்த சத்தியவான் பிறந்த இந்த நாள்ல 5 அப்பாவி ஊசர்களை ஈவு இறக்கம் இல்லாம துடிதுடிக்க தூக்கு பொண்ணையே எப்படி துடிதுடிச்சு செத்துருப்பாங்க தெரியுமாடா? அப்பாவி மக்கள் சொன்னா உனக்கெல்லாம் அவ்வளவு மட்டமா போச்சா? இங்க பாரு அமீர், இது எனக்கு மேலிடம் போட்ட உத்தரவு. அதன்படிதான் நான் நடந்திருக்கேன். என்ன பழி வாங்கறதுல எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. நீங்க திட்டம் போட்டு சுட்டா அது சட்டம். அதே நாங்க செஞ்சோம்னா வன்முறையாளர்கள், தேச துரோகிகள். ஆனா உங்களை பொறுத்த மட்டும் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். கேட்டா சட்டம் தன் கடமையை செய்யணும் வீரவசனம் பேசுறீங்க. அதனடா ஒடுக்கப்பட்ட பாவப்பட்ட மக்கள்லாம் மட்டும் உங்க சட்டம் தாறுமாறா பாயுது. டேய் உன்னப்போல சாதியவாதி இருக்கிற அதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான் பாத்தியா? அவனுக்கு எல்லாம் சாவு ஒரு பாடமா அமைண்டான். என்ன ஒருத்தனை வேணா நீ கொன்றலாம், எனக்கு பின்னால ஒவ்வொருத்தனும் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். உனக்கு பின்னாடி 1000 பேர் வருவாங்களா? உனக்கு பின்னாடி 1000 பேர் இல்லடா, 1,00,000 பேர் வந்தாலும் உனக்கு நடந்தது தான்டா எல்லாருக்கும். டேய் எஸ்பி, தீண்டாமைங்கிறது அந்த காலம், எங்களை நீ சீண்டாத அப்படிங்கிறது இந்த காலம். அண்ணே கற்றுக்கிடுங்க. நீங்க போங்கண்ணே, நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க போங்கண்ணே. நல்லபடியா முடிச்சுவாங்கடா. போங்கண்ணே. இறக்கமே
இல்லாத இவனோட ஈரக்கொலையை எடுத்து சுட்டு தின்னாதாண்ட நம்மளோட ஆத்திரம் குறையும். இத்தனை அப்பாவி உயிர்களை சுட்டு இருப்பேன். ஈரக்கொலையை சுட்டா ஊத்துடா சாராயத்தில் சுட்டு தின்னா. டேய் குரா பாதி. அதிகாரம் என்பது மக்களுக்கான அதிகாரமாக மாறும் வரை இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆதிக்கவாதியையும் அதிகாரத்தையும் சமநிலைப்படுத்தாதவரை இங்கு சமூக நீதிக்கும் இடமில்லை, சமத்துவத்திற்கும் இடமில்லை.